2021ல வந்த ஒரு iMac 24 இன்ச் வந்து சேலுக்கு வருது. ரொம்ப குட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. இத ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. இந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு பாருங்க. இவரு தாங்க இந்த iMac வெப்சைட்ல போட்டவரு. எனக்கு உடனே சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதனால ஏகப்பட்ட ஆட்கள் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு வராரு. இவனும் பையன், இவனும் பையன், இவனும் பையன். ச்சே! என்னடா பூரா ஆம்பள பசங்களா மெசேஜ் பண்ணியிருக்கானுங்க. ஒரு பொண்ணும் கூட பண்ண மாட்டேங்குது. என்னது இது வாழ்க்கை? அப்படின்னு கவலைப்பட்டுட்டு வரும்போது பார்த்தா, ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. உங்களோட ஐபேக்க பார்த்தேன். குட் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க அந்த பொண்ணு. அத பார்த்தோனே அண்ணனுக்கு தலகாலே புரியல. அவ்வளோ ஹாப்பி ஆயிருது. உடனே மெசேஜ் பண்றான். குட் கண்டிஷன்ல தான் இருக்கு மேடம். நீங்க வாங்கிக்கங்க. எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு குறைச்சு தரேன் அப்படின்னு வேற அண்ணன் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி இந்த டாலர் மட்டும் நான் தரேன் ஓகேவா அப்படின்னு கேட்கவும் தாராளமா எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லவும் ஓகே சார் நான் இன்னைக்கு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வந்து உங்க வீட்ல இதை செக் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் இருக்குடா அப்படின்னு சந்தோஷமா போறாரு பயப்புல. ஐமேக் விற்கிறேன்னு சொன்னான் பாத்தீங்களா, ஈவினிங் ஆயிடுச்சா அதனால பயங்கரமா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிட்டு அவனுக்கு அடிச்சதும் இல்லாம ரூமுக்கும் சேர்த்து பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பாக்குறான். அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்கு. சாரி சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால என்னால வர முடியல. சோ என் அண்ணனை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சை என்னடா இது பொழப்பு. இந்த பொண்ணு வருதுன்னு எவ்வளவு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கடைசியில அவங்க நொண்ண வர்றான்னு சொல்லிட்டானே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா பெல் அடிக்குது. அந்த பொண்ணோட அண்ணா தான் வந்து நிக்கிறாரு. இப்படி ஐமேக் பார்க்கணும்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லியிருந்தா பணம் கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு வர சொன்னா. நான் உள்ள வந்து செக் பண்ணிக்கலாமா வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அண்ணாவும் உள்ள வராரு. பொண்ணோட அண்ணாவோட ஃபேஸவே காமிக்கல. அந்த பொண்ணோட அண்ணா வராரு. ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து குடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா ஐமேக்க வித்துட்டோம்டா அப்படின்னு பணத்தை வாங்குறாரு. பணத்தை வாங்கின கையோட அந்த பொண்ணோட அண்ணா இந்த ஐமேக்க விக்கிறதுக்காக நின்னுட்டு இருந்தாருல, அவரை சதக்கணும் வயிற்றுல குத்திடுறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவரு பயங்கர ஷாக்ல அப்படியே தொபக்கடின்னு கீழே விழுகிறாரு. ரத்த வெள்ளத்துல அங்கேயே இறந்து போறாரு. பொண்ணோட அண்ணான்னு வந்தான் பாருங்க, அவன் நிஜமானே பொண்ணோட அண்ணாவே இல்ல. அவன் ஒரு திருடன் போல இருக்கு. இங்க இருக்க ப்ராடக்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையுமே சேல் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் வெளிநாடு போறேன் அதனால இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் உடனடியா சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ்டு ப்ராடக்ட் விற்கக்கூடிய வெப்சைட்ல இவன் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுறான்.